ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு போச்சு. உடல்நிலை சரியில்லை. 2, 3 பேர் வேலைய விட்டு போயிட்டாங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் ரிஷிதேவ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம நேற்று சவுக்கு மீடியா ஏன் இப்போது இவ்வளோ நாள் செயல்படலை, இது என்ன காரணம், என்ன கேஸு, அது போக புதுசாக ஏன் ஆங்கர்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே நேற்று நம்ம பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் சவுக்கு மீடியா, மக்களுக்காகவே சவுக்கு மீடியா. சவுக்கு மீடியாவில் ஏன் சவுக்கு சங்கர் புதுசாக 2 ஆங்கர்ஸை இப்போ வச்சிருக்காரு. நீதிமன்றம் புதிதாக சில நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதில் பழைய ஆங்கர்ஸ் ஏன் வரவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேற்றைக்கு அளித்த தீர்ப்பில் 23வது பத்தியில் அது போக அவர் அழுத்தம் திருத்தமாக 2 நாள் ஷோலையுமே வேலையை விட்டு நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் அது உண்மை கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சவுக்கு சங்கர் இஸ் அ மாஸ்டர் மைண்ட் ஆஃப் இந்த மாதிரி விஷயங்களில் வந்தால் ரொம்பவே பெரிய மாஸ்டர் மைண்டு. அந்த ஆளோட கேம் பிளே என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சவுக்கு சங்கர் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சாட்சிகளை கலைக்கக்கூடாது, அது போக இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட 3 பேரும் ஒருத்தர் சந்தித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது அவங்க வேலையை விட்டு போயிட்டதா இவர் நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட இப்போ உண்மைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேரும் ஒருத்தர் சந்தித்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால, நிதிஷ்ங்கிற பையன் கூட வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாலதி வேலையை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதை விட ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் கூட ஒளிஞ்சிருந்திருக்காங்க, ஹைடாக இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல போய் தலைமறைவாக இருக்கும்போதெல்லாம் கூட தலைமறைவாக இருந்துட்டு திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டயத்தில் தான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று இதாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேரும் பேசாமல் இருக்காங்கிறதுக்காண்டி சொல்லணும், அதை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் சவுக்கு சங்கர் புதுசாக ஆங்கரை வச்சு நிறைய பேர் வேலையை விட்டு போயிட்டாங்கன்னு நம்ப வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, வேலையை விட்டு யாரும் போகலை. இவங்க ஷோவில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் நிபந்தனை கொடுத்துருக்காங்க. 3 பேரும் பேசிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது. அந்த நிபந்தனை அங்கே உடஞ்சிருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேரும் பேசிட்டாங்கிறதுக்கான எவிடன்ஸ் போலீஸ் வேறு எங்கேயுமே போய் எடுக்க வேண்டாம். இந்த ஷோலேயே இவங்க 3 பேரும் பேசியிருக்காங்க, இவங்க 3 பேரும் பேச்சுவார்த்தையெல்லாம் இருக்காங்க, தொடர்பில் இருக்காங்கிறதுக்கான தகவல் இந்த ஷோ மூலமாகவே கிடச்சிரும். அதனால மட்டும்தான் சவுக்கு சங்கர் இவங்களை இந்த ஷோவில் வைக்காமல் அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி மக்கள் மனதில் நம்ப வச்சு கொண்டிருக்கிறார். ஹி இஸ் அ வெல் பிளேட் கேமர். ஓகேவா? மாஸ்டர் மைண்ட் ஆஃப் ஆல் கிரிமினல் இதுன்னு சொல்லலாம். அதாவது எந்த ஒரு கிரிமினல் மைண்டுமாங்க பார்த்தீங்களா, அந்த மைண்டு தான் அந்த ஆளுக்கு எல்லாத்தையும் கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. இனிமேல் நம்ம உள்ளே போகவே கூடாது, ஜெயிலுக்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வழக்கில் பாருங்கள், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அவர் சொன்ன மாதிரியே நானும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த வழக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே மாலதி மற்றும் நிதிஷ், இல்லைன்னா மாலதியாவது அட்லீஸ்ட் இந்த சவுக்கு மீடியா ஷோவில் அவங்க ஆங்கராக உட்காந்துருவாங்க. இது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். நன்றி. இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.